ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி. இப்போ டிசம்பர் நவம்பர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி ரொம்ப சீப் ரேட்ல கிடைக்கும். பச்சை பட்டாணியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட்ல விற்கிற அந்த பச்சை பட்டாணி எல்லாம் வாங்காதீங்க, வெறும் கலர் தான், ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை. இது எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறத அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நான் 3 கேஜி கிட்ட பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேங்க. பச்சை பட்டாணி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர்ல ரேட் ரொம்ப சீப்பா கிடைக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம கிரேவிக்கு போடலாம், ரைஸா செய்யலாம், மேகி, என்ன ரெசிபி வேணால் நம்ம இதில் செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. நான் இந்த மாதிரி சீசன் அப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு பேன் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கையளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 3 கேஜி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி. அதே மாதிரி நீங்கள் பச்சை பட்டாணி வாங்கும்போது நல்லா உள்ளுக்குள்ள இருக்கிற பருப்பு பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வெளியில நல்லா முத்தின மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பட்டாணி வாங்கிக்கோங்க. பீன்ஸ் மாதிரி இருக்கும், அதை உளிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். புழு இருக்கும், அதனால பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய பெரிய முத்தெல்லாம் போட்டுக்கோங்க. பூச்சி அதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி நம்ம போடும்போது அடியில் இருக்கு. ஒரு 2 to 3 months தான் இதனோட குக்கிங் டைமே. பார்த்தீங்க அப்படின்னா மேலே வர ஸ்டேஜ் 1-2 மேலே வருது இல்லை, இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளை சர்க்கரை. இது ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்பும் சர்க்கரையும் தாங்க. ரொம்பவும் நம்ம குக் பண்ணிடக்கூடாது. உப்பு சர்க்கரை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போட்ட பச்சை பட்டாணிலாம் அடியில் போயிருக்கு. அது நல்லா வெந்து மேலே வரும் பார்த்தீங்கல்ல, அந்த டைமில் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பச்சை பட்டாணியில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பேர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. பீன்ஸ் மாதிரி இருக்கும். அதை உளிச்சு வேக வச்சு செய்யறது. நம்ம ஆரம்பத்தில் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி அடியில் இருந்துச்சு. இப்போ பாருங்க, ஒரு 2 minutes தான் ஆச்சு, 1 to 2 minutes தான். எக்ஸாக்டா 2 minutes வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பட்டாணி எல்லாம் மேலே வந்துருச்சு. லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்துருங்க. ரொம்பவும் நம்ம ஓவர் குக் பண்ணக்கூடாது. பாருங்க, பட்டாணிலாம் நல்லா பெருசா ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீசர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ரெசிபி செய்யற மாதிரி இருந்தாலும் அதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சல்லடை மாதிரி வச்சு கூல் வாட்டர்ல போட்டுக்கோங்க. நார்மல் வாட்டர்ல நான் ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சிருக்கேன். நல்லா வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல விற்கிற அந்த பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இந்த பீஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுவும் நவம்பர் டிசம்பர்ல சீப் ரேட்ல கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி பல்கா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ரெசிபி செய்யறதா இருந்தாலும் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியா குக் பண்ணணுங்கிறது கிடையாது. கடையில வாங்குற பட்டாணி மாதிரி தனியா தான் வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எது செய்யறோமோ அதுலயே கூட போட்டு செய்யலாம், சீக்கிரமா வெந்துடும். பாருங்க, நல்லா சில்லானதுக்கு அப்புறமா இத தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு துணியில போட்டு ஈரம் இல்லாம தொடச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் பச்சை பட்டாணியில செய்யற ரெசிபிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நல்லா வடிச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா வடிஞ்சிரும். அப்பப்ப இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இப்ப ஒரு மஸ்லின் கிளாத்ல போட்டு நம்ம ஈரத்தெல்லாம் தொடச்சு எடுத்துக்கலாம். வெயில்ல வைக்கணுங்கிறது இல்லைங்க, இந்த மாதிரி நார்மல் துணியில போட்டு ஃபேன் காத்துலயே வச்சுக்கிட்டாலே போதும். அந்த ஈரம் இல்லாம இருக்கணும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு 7 month 8 monthல இதை நல்லா குக் பண்ணிட்டு ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். லைக் வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மகிழன் கொடுத்துருக்கேன். கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் குக்கர்ல வேக வச்சு ரைஸோட இது பண்ணி மேஷ் பண்ணி கொடுப்பேன். விரும்பி சாப்பிடுவான். குழந்தைங்களுக்குலாம் நாம இந்த மாதிரி கொடுக்கலாங்க. நார்மல் ஃபேன் காத்துலேயே வச்சிருங்க. தண்ணி கம்ப்ளீட்டா வடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி நீங்க ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா ஈரத்தையெல்லாம் வடிச்சதுக்கு அப்புறமா துணியில நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல போட்டுருங்க. உங்களுக்கு வேணுங்கிறப்ப கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது தனியா வேக வச்சுதான் செய்யணுமாங்கிறது கிடையாது. நம்ம நார்மலா வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற டைம் தான் இதுவும் எடுத்துக்கும். நம்ம ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது நம்ம 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகவே போகாதுங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறந்துடாம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.